ஆனால் இதுலேயும் சில உண்மைகள் இருக்கு. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நரகாசுரன் பெயர் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே அதிகம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு சிறப்பான முறையில் உருவாகியிருக்கும் படம். இந்த படத்தோட இயக்குனர், இசையமைப்பாளர், ஹீரோயின் 3 பேரும் இன்றைக்கி அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. நம்மிடையே இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாங்க. அவங்கள முதல்ல சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். வாழ்த்துக்கள். முதல்ல ஒரு சிறப்பான படம் கொடுத்துருக்கீங்க, ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே. லெட் மீ ஸ்டார்ட் வித் த டிரெக்டர். சார், உங்களுடைய படங்கள் எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது கடைசியில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராமிசிங்கான இயக்குனராக நீங்கள் உருவாகியிருக்கீங்க, பேர் எடுத்திருக்கீங்க. இந்த படம் நரகாசுரன் அப்படின்னு பேர் இருக்குது. நரகாசுரன் யார்? நல்லவரா கெட்டவரா? இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச நரகாசுரன் தான் இதில் நீங்கள் சொல்லியிருக்க நரகாசுரனா? அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே மேம். இதில் என்னென்னா அந்த தீபாவளி, அந்த கான்செப்ட் ஆஃப் அந்த தீபாவளி, அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை இது கிடையாது. அந்த மித்தலாஜிக்கல் அந்த இதுக்குள்ளே போகலை கதைக்களம். இது பேசிக்காக ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் ட்ராமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு 5-6 கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு இன்டிமேட் ட்ராமாவாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். ஸோ இது என்னென்னா ஒரு ஊரில் நம்பப்படுற ஒரு விஷயம், அதாவது ஒரு ஊரில் ஒரு மித்தா இருக்குது அப்படின்னு நம்பப்படுற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இந்த படத்தோட டைட்டில். பட் இது நாங்கள் இந்த டைட்டில் எதுக்காக வச்சோம், அந்த கதைக்களத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது ஐ திங்க் படம் ஓப்பன் ஆகி ஒரு 10th மினிட்லேயே ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும். உங்களுடைய முதல் படம் எல்லாராலையும் பேசப்பட்டது, எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது, உங்களை சடனாக ஒரு பெரிய வெற்றி இயக்குனராக மாற்றிருச்சு. ஸோ அதனால் இந்த படம் தயாரிக்கும் போதோ இல்லை இந்த படம் இந்த படத்தோட ட்ராவலில் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் எங்கேயாவது இருந்ததா? கண்டிப்பாக த்ரூ அவுட் இருந்தது மேம். ஏன்னா முதல் படம் பண்ணுறப்போ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. நாங்கள் படம் பண்ணும்போதும் சரி, அது ரிலீஸ் பண்ணுற டைம்லேயும் பயங்கர ஒரு லிபர்ட்டி இருந்துச்சு. பட் இந்த படம் ஆரம்பிக்கிற டைமில் தான் ஆஃப்டர் துருவங்கள் 16 எல்லோரும் சொல்கிறப்போ கொஞ்சம் அந்த ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக இருந்துச்சு. பட் என்னென்னா அங்கே டெக்னீஷியன்ஸ் எல்லாம் முடிவு பண்ணது, சரி முதல் படம் எப்படி ஒரு ஹானஸ்ட்டாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பண்ணோமோ இதுவும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃப்ரீயாக பண்ண ஒரு படம் தான். நிச்சயமாக அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நாங்கள் பார்த்தோம். பட் சரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நாங்கள் பார்த்தோம். அதை பொறுத்த வரைக்கும் மேம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் நீங்கள். ஒரு பாட்டு சொல்லணுன்னா, அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா மாதிரி எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிற அழகான ப்ரில்லியண்ட்டான நோ நான்சென்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோயினாக இருந்திருக்கீங்க. அண்ட் வழக்கமாக ஒரு ஹீரோயினுக்கு நம்ம பார்த்து பழக்கப்படுற ஒரு டைம் ஸ்பேன் இருக்கும் இல்லையா, பொதுவாக சொல்கிறது, அந்த மாதிரியான வருடங்களையும் தாண்டி நீங்கள் ஹீரோயினாகவே இருக்கீங்க. ஸோ இந்த படம், how did you come into this film? So it's a good time for me as an actress to be in the industry. I'm just lucky that I'm here right now. Okay. Because there are roles that are written and I know that I love what I do and I want to act forever. I enjoy this. So it's a time where you can as an actress do that as well. So how did you come into this project? How did I come into this project? Pick and choose. Well, you know what? A lot of journalists ask us questions when you're doing, why don't you work with this hero and how did this role come to you, or why didn't you work with this? It's very it's a lot about what, as an actress and an actor, it's lots about what comes to you, because we don't produce and direct our own films. Well, this script came to me and I met Karthik and he narrated me the script for 5 hours and I enjoyed it completely. But I think this is, after a long time, I fell in love more with the film. First with the story and then so that's how I became part of the film. இசையமைப்பாளர்கிட்ட கேள்வி சார். ரான் ஈத்தன் யோஹன், உங்களுடைய முதல் படம் மாயா, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரியான ஒரு ஜானர், ஒரு திடுக்கிட வைக்கும் ஒரு ஜானர்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பட அமைப்பு தான் இதுவும். கிட்டத்தட்ட அதே மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸோ அந்த படம், அதுக்கப்புறம் இந்த படம், அது எப்படி நடந்தது? இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். துருவங்கள் 16 கார்த்திக் என்னோட ஸ்டுடியோவில் டப்பிங் பண்ணார். ஸோ அப்படி தான் வி காட் டு நோ ஈச் அதர். அப்புறம் ஆஃப்டர் ஃபினிஷிங் அவர் டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஈ சைடில் ஐ ஹாவ் அ ஸ்கிரிப்ட்னா அவங்ககிட்ட நரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார். அப்புறம் கௌதம் சார் மூலமாக இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் ஆகிட்டு அப்புறம் சொன்னார், எனக்கு சொன்ன ஸ்கிரிப்ட் கிடையாது, இது வேறு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக. ஸோ ஈ ஆல்ரெடி பிளான்ட் another ஸ்கிரிப்ட், he had another ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் தான் நரகாசுரனுடைய ஸ்கிரிப்ட் எனக்கு சொன்னார். ஸோ சொன்னதுக்கப்புறம் இந்த படம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மாயா எனக்கு ஐ டென்ட் வாண்ட் டு
choose any நிறைய ஹாரர் ஸ்கிரிப்ட்ஸ் வந்துச்சு எனக்கு. ஸோ ஐ ஹேட் டு பொலைட்லி ரெஃப்யூஸ். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி பிராண்டட் ஆஸ் அ ஹாரர் கம்போசர் அந்த மாதிரி. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஸ்கிரிப்ட். அண்ட் இந்த ஃபில்ம் வந்து இட் இஸ் அ சஸ்பென்ஸ் ட்ராமா. ஸோ ஐ வுட் சே த்ரில்லர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இட்ஸ் அது மாதிரின்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு பயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், சம்திங் ரிலேட்டட் டு சஸ்பென்ஸ். ஸோ இந்த தேர் ஆர் 4 மெயின் கேரக்டர்ஸ், வெரி லிமிட்டட் கேரக்டர்ஸ் தான் அந்த படத்தில். பட் ஆனால் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸும் மைண்டில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்கிரிப்டோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ ஆக்சுவலி திஸ் ஃபில்ம் ஹேஸ் நோ சாங்ஸ். பட் ஆனால் அதுக்கு குறையே இருக்காது. ஸ்கோர் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் பி லைக் அ வெரி சேலஞ்சிங் ஃபில்ம் டு ஸ்கோர். ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பொதுவாகவே இந்த இயக்குனர்கள் முதல் படத்தில் நான் பண்ணது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது உங்களுக்கு பொருந்துமான்னு தெரியல. வாஸ் நரகாசுரன் யுவர் செகண்ட் ஸ்கிரிப்ட் ஒரு தேர்ட் ஸ்கிரிப்ட்? எத்தனாவது ஸ்கிரிப்டாக இருந்தது? நீங்கள் முதல் படத்தில் பண்ணது தான் நீங்கள் முதல்ல எழுதின கதையா? அதுக்கப்புறம் இந்த கதையை பற்றி சொல்லுங்கள். இல்லை, கண்டிப்பாக மேம். ஏன்னா இந்த படம் வந்துன்னா அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போன டைமில் எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் தான் நரகாசுரன். நான் இனிஷியலாக சரி ஃபர்ஸ்ட்டு ஃபீச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கப்புறமா நான் முதல்ல பண்ண ஸ்கிரிப்ட் வந்து துருவங்கள் 16 தான். என்னை பொறுத்த வரைக்கும் சரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹானஸ்ட்டாக பண்ணலாம், அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு இதில் நம்ம ரொம்ப விரும்பி பண்ணுற ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது. அண்ட் இது ஆக்சுவலாக அது அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் எழுதின ஸ்கிரிப்ட் தான் நரகாசுரன். நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் படம் ட்ரை பண்ணும்போதோ இல்லை இந்த படமோ ரொம்ப சின்ன பையனாக இருக்கியப்பா அந்த மாதிரியான கமெண்ட்ஸு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா? இல்லை சீரியஸாக நம்மளை தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கோபமாக ஒரு பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு சீரியஸ் ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு யோசிச்சிங்களா? அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அந்த மாதிரி கிடையாது, அந்த காரணம் கிடையாது. எப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துச்சு. ஏன்னா நான் ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணுறப்பவும் சரி, சில ஆர்டிஸ்ட் கிட்ட சில ஆர்டிஸ்ட் கிட்ட போகிறப்போ வந்து கண்டிப்பாக அந்த ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. பட் அதை தாண்டி ஒன்ஸ் ஷூட் போனதுக்கப்புறம் அது எதுவுமே கிடையாது. ஆன் செட் வந்து நம்ம எவ்வளோ ஏஜ் அதெல்லாம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நிச்சயமாக இருக்கும் ஆன் செட். ஸோ இன் தட் கேஸ் வந்து ஐ திங்க் ஐ எம் ரியலி பெஸ்ட். ஏன்னா அமைஞ்ச கேஸ்ட்டும் சரி க்ரூவும் சரி எவ்ரிபடி தே ரியலி பயங்கர ப்ராப்பராக வந்து பார்த்துக்கிட்டாங்க ஆன் செட். ஸோ ஐ திங்க் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்கள் படத்தில் பொறுத்த வரைக்கும் நடிகர்களாகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே உங்களோட சீனியர்ஸாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி அட்லீஸ்ட், இல்லையா? ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சுவாமி சார் இருக்கார், அப்புறம் கிஷன் இருக்கார், அதுக்கப்புறம் இந்திரஜித் சார் மலையாளத்தில் இருந்திருக்கார். பொதுவாக வந்து இந்த மாதிரி பன்மொழி ஒரு படத்தை வெவ்வேறு மொழிகளில் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா இந்த மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரியான யோசனைகள் இந்த படத்தோட தொடர்பு இருக்கா? இல்லை வாஸ் இட் ஜஸ்ட் உங்களுடைய கதாபாத்திரத்துக்கு யார் தேவைப்பட்டாங்களோ அவங்கள காஸ்ட் பண்ணிங்களா? எப்படி இந்த நடிகர்கள் கூட்டத்தை நீங்கள் எப்படி சேர்த்தீங்க? இந்த படத்தோட கேஸ்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நீங்கள் சொல்கிற அந்த வேறு லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா கதையை எழுதி முடிச்சுட்டு இதுக்கு நமக்கு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுது. ஏன்னா இதில் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அதை தாண்டி வந்து பயங்கர ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஃபில்ம் இது. எல்லா கதாபாத்திரமுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது அண்ட் அவங்களுக்குன்னு சர்டன் ட்ரைட்ஸ் வந்து இருக்குது, கேரக்டர் ட்ரைட்ஸ் மாதிரி. ஸோ வி ஜஸ்ட் நீடட் ஒரு ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கணும் ஃபார் ஆல் தி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அப்ரோச் பண்ண எல்லாத்தையும். ஸோ ஐ திங்க் அது அமைஞ்சது அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. பிகாஸ் அது கண்டிப்பாக எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஃபினான்ஷியல் ஒரு எக்கனாமிக்ஸ் பார்ட் போகிறப்போ இந்த வேறு வேறு லாங்குவேஜஸ் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், இயல்பாக ஒரு அட்வான்டேஜாக மாறினதா? அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், அந்த ஒரு இன்டென்ஷனில் பண்ணல, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கண்டிப்பாக. மேடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து நிறைய இயக்குனர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்லா டாப் இயக்குனர்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்லா பெரிய ஹீரோஸோடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜாஸ்தி. இந்த படத்தில் இயக்குனரை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த பெஸ்ட் திங் அபவுட் திஸ் டிரெக்டர் அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? Well, what's interesting about Karthik is that he comes with very fresh and pure, I mean, I would say fresh, more knowledge about cinema. So it's his own. It's not borrowed from anyone. So he has his own style of working. It's not the usual way. So it's not like if it's an over-shoulder camera, it doesn't need to be another over-shoulder camera from the other side to complete the shot. He takes shots which are needed for the scene and put them together the way he has imagined them. Not trying to copy a particular style. So that's interesting. And then he writes down the scene really in micro detail. So every shot is actually drawn out, so you know
what exactly you're doing and where exactly the camera is. So you're allowed to do what you want to do as long as you stay in the parameters of the character, and then everything else is nicely taken care of. Yeah. நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி படங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்களோட ஜானர் வந்து எப்போவுமே ஒரு கிவன் தான். எப்போவுமே வெற்றிக்கான ஒரு களம் வந்து இந்த மாதிரியான ஜானருக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. எத்தனை படங்கள் வந்தாலும் வந்துக்கிட்டே இருந்தாலும் இருக்கும். அப்போ வந்து அந்த மாதிரியான படங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது பிகம்ஸ் மோர் சேலஞ்சிங். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய எக்ஸ்ட்ராடினரியாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அது ஞாபகம் இருக்கும், டக்குன்னு ஞாபகப்படுத்திடும், அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸையும் தாண்டி உங்களோட முதல் படத்துலேயே நீங்கள் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் எப்படி ஒர்க் பண்ணீங்க? என்னென்ன வாட் வர் திங்ஸ் தட் யூ பேட் மோர் அட்டென்ஷன் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோர்? இன்ட்ரெஸ்டிங் இந்த சென்ஸ்னால் த ட்ரீட்மெண்ட் வைஸ் சொல்லலாம். இந்த படத்துடைய ஸ்கோரோட ட்ரீட்மெண்ட் இப்போ யூஸ்வலாக வந்து சீன் பை சீன் இல்லை ஆர்டிஸ்ட் அவங்க எக்ஸ்ப்ரெஷன் இப்படிலாம் வந்து மியூசிக் ஸ்கோர் பண்ணலை. ஆக்சுவலாக இவருடைய ஸ்க்ரீன் பிளே நரேட்டிவ் இருக்குல்ல, அந்த நரேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அடுத்த கட்டம் சீனுடைய ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது, அந்த கேரக்டர்ஸோடைய சர்ச், அவங்களுடைய மோட்டிவ், அவங்க எப்படி நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேயே வந்து கதை மூவ் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ ஆடியன்ஸ் வந்து லிட்ரலாக பார்க்கும்போது வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் அவங்க தே ஷுட் பி வெரி படத்தோடு ஒன்றித்து போகணும். அது வந்து என்னுடைய பெரிய சேலஞ்சாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அண்ட் அதே சமயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் ஸ்கோர், ரெகுலராக இருக்கக்கூடாது. அண்ட் சின்ஸ் இட்ஸ் அ சீரியஸ் ஃபில்ம், இட்ஸ் அ இன்டென்ஸ் ஃபில்ம் படம். த்ரூ அவுட் ஆடியன்ஸ் வந்து அவங்க எங்கேஜ்டாக இருக்கணும், அவங்க ரொம்பவும் டிஸ்ட்ராக்டாக ஆகக்கூடாது. ஒரு யதார்த்தமான படம்னா மியூசிக் இருக்கா இல்லையான்னு தெரியாமலே இருக்கணும், இருக்குங்கிறதே நம்ம மறந்து போகணும். பட் இந்த மாதிரியான படம்னா ஒரு விளிம்பிலும் இருக்கணும் அந்த மியூசிக், தழும்பாமலும் இருக்கணும். ஸோ இட்ஸ் லைக் இந்த அப்பமினஸ்கஸ் வந்து அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ நம்ம படம் பார்க்கும்போது ஒரு இசையமைப்பாளர் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப வியந்து இல்லை ரொம்ப நீங்கள் பண்ணதே ரசிச்சு அந்த மாதிரி சீன்ஸ் எதாக இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை சீன்ஸே இல்லைங்க, இந்த படமே நான் நேசிச்சு தான் பண்ணேன். மேபி இஃப் ஐ ஆஸ்க் யூ டு பிக் அண்ட் சூஸ். இல்லை பிக் அண்ட் சூஸ்னால் இப்போது அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் ஒரு ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகலாம் உங்களுக்கு இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது. அது கதையோடு அப்படியே போகும். செகண்ட் ஹாஃப் வந்து இட் இஸ் வெரி மியூசிக்லி ட்ரிவன். அதாவது எப்படின்னா வந்து ஒரு 50 minutes ரன் டைம்னா டு பி ஆனஸ்ட் ஒரு 45 minutes ஸ்கோர் இருக்கும். ஓகே. அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஸ்கோராக இருக்கும். ஸோ இனவே வந்து இந்த படம் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ டார்க் மியூசிக்கல் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி தான் இருக்கும் இந்த படம். உங்களுக்கு படத்தோடைய மற்ற நடிகர்கள், இப்போ அருண் சாமி சார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழ் ரசிகர்கள்கிட்ட என்றைக்குமே அதாவது பர்மனெண்ட்டாக ஒரு இடம் இருக்குது. அவர் வந்து ஒரு பர்சன்கிறதோட ஒரு இமோஷன் மாதிரியே மாறிட்டார். அவர் நடித்தாலும் அவர் நடிக்கலைனாலும் அரவிந்த் சாமி மாதிரி அது எல்லாத்துக்கும் பயன்படும் அந்த அரவிந்த் சாமிங்கிற பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகர் ஒரு கம்பேக் மாதிரி அவர் வந்து நிறைய படங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் ஷேடெல்லாம் கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மோர் தென் வாட் ஹி வாஸ் ஏர்லியர் அந்த மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டேஜ் தான் இப்போ இந்த படம் வரப்போகுது. இந்த படத்தில் அவரை நீங்கள் யோசிச்சதுக்கான காரணம், அதே மாதிரி மற்ற 2 நடிகர்களையும் உங்களுடைய கதாபாத்திரங்களுக்கு தேர்வு செஞ்சதுக்கான காரணம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்ரேயா மேம் ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்போ யாருமே மைண்டில் கிடையாது மேம். ஏன்னா ஒரு ரைட்டராக வந்து நான் எழுதுகிறப்போ சரி இவங்கெல்லாம் ஒரு பர்சன் வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு எழுதணும் அப்படின்னா அங்கேயே ஃப்ரீடம் வந்து நிறையா கட் ஆகும் ஆஸ் அ ரைட்டர். ஏன்னா சரி நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில டெய்லரிங்கெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்போ பயங்கர ஒரு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் எடுத்து ஒரு கதையாக ஒரு கேரக்டர்ஸாக பார்த்து வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் அரவிந்த் சாமி சார்கிட்ட தான் இந்த கதையை வந்து சொன்னேன். ஏன்னா ஃபஸ்ட் படத்தோட ஒரு ஸ்க்ரீனிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப நேரம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் இன்னொரு ஸ்கிரிப்ட் இருக்குது சார், அதை நீங்கள் உங்கள்கிட்ட பிச் பண்ண அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக கார்த்திக் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்தார். ஸோ நான் ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்கிட்ட இருந்துட்டு கார்த்திக் நீங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு இதை நான் பார்த்துருக்கேன், ஸோ ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட் பை தட் ஒன். ஸோ எனக்காக எதுவுமே மாற்றாதீங்க நீங்கள் கதையில், நீங்கள் உங்கள் பாணியிலே பண்ணுங்கள், ஐ கம் அண்ட் ஃபிட் இன்டு தட் ரோல் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் ரியலி என்கரேஜிங் ஃபார் மீ. ஸோ அவர் ஃபுல் கதை கேட்டுட்டு
கதை நரேஷன் முடிஞ்சோடனே ஹி ரியலி லைக் த ஸ்டோரி. கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவர் மியூச்சுவலாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கும் தோணி அவருக்கும் தோணுன ஒரு விஷயம் வந்து த கேரக்டர் ஆஃப் கீதா, அதாவது ஸ்ரேயா மேம் ப்ளே பண்ணுற கேரக்டர் வந்து தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் கார்த்திக். ஸோ வி ஹேவ் டு கேஸ் தி ரைட் பர்சன் அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கு என்னென்னா அது என் பேர் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, கதைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். ஸோ அதை நம்ம கரெக்டாக இது பண்ணோம், கேஷ் பண்ணோம் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ ஈவன் ஐ ஃபெல்ட் த சேம். நான் கதை எழுதுறப்பவே வந்து ஐ நியூ தட் கேரக்டர்ஸ் வந்து இட் இஸ் ரியலி க்ரூஷியல் அப்படின்னு. ஸோ ஒரு 10 days எடுத்துக்கிட்டோம். ஒரு 10 days to 2 weeks வந்து நிறையா ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரியெல்லாம் பண்ணி அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் 2 பேத்துக்கும் மியூச்சுவலாக தோணுன ஒரு பர்சன் தான் ஸ்ரேயா மேம். ஏன்னா சார் டேரக்டராக எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான பேரிங் ஆன் ஸ்க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அரவிந்த் சாமி சார் அண்ட் ஸ்ரேயா மேம் வந்து ஆன் ஸ்க்ரீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தேர் பேரிங். ஸோ ஆன் டாப் ஆஃப் தட் I've always believed இவங்க வந்து ஒரு பயங்கர சாலிடான ஒரு பர்ஃபார்மர் ஸ்ரேயா மேம். ஏன்னா அவங்க ஷி ஹாஸ் வெரி எக்ஸ்பிரசிவ் வாய்ஸ். நிறையா எமோஷன் பார்த்தீங்கன்னா இதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கேரக்டர் வந்து பயங்கர அண்டர் பிளேயான ஒரு கேரக்டர். எப்படின்னா இப்போ ட்ராமா சீன் ஆகட்டும், சில இன்டென்ஸான எமோஷன்ஸ் இருக்கிற சீன்லேயுமே வந்து பயங்கர அந்த ஒரு சட்டிலான எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக அந்த ஐஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான சீக்வன்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் செட்டில் ஆன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டே வந்து ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. ஓகே, நம்ம கேரக்டர் வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபை ஆகிடும். கண்டிப்பா அந்த ஹாப்பினஸ் நிச்சயமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு ஆடியன்ஸை நீங்கள் தான் அந்த படத்தை முதல்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? முழு படத்தையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அந்த படத்துக்கு இன்னும் மெருகேற்றும் போது நம்மளே அறியாமலே ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு நம்ம ஒரு தொடர்பு ஏற்படும், இல்லை நமக்கு பிடிச்சி போவோம், இல்லை அவங்கள மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இந்த படத்தில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கதாபாத்திரம் இருக்கா? இப்போ ஸ்ரேயா மேம் இருக்காங்க, அதனால நீங்கள் அவங்கள தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் உண்மையாக கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு கதாபாத்திரம் உங்களை ரொம்ப கவர்ந்தது, இல்லை ஈர்த்தது, இல்லை டிஸ்டர்ப் பண்ணது, அந்த மாதிரி ஆஸ் அ ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது? ஒரு கதாபாத்திரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து ஒரு ஸ்கோப், ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் அது ரசிப்பீங்க. ஏன்னா ஆடியன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்தந்த கேரக்டரோட மோட்டிவ் இருக்கும், அது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்லாம் இருக்காது. அது சரி, அப்போ லெட் மீ ரீஃப்ரேஸ் இட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம்? ஆக்சுவலி அவங்களுடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே இவங்க இருக்காங்கன்னு நான் சொல்லலை, அவங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கார்த்திக் தெரியும், நான் ஸ்கோர் பண்ணும்போது அவருக்கு தெரியும். அது இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அவங்க கேரக்டராக இருக்கட்டும். அதாவது இவங்களும் அரவிந்த் சாமி அவங்க பேர், அவங்க வர சீன்ஸு அதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஸ்கோர் பண்ண ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வெரி நல்லா, இட்ஸ் வெல் ரிட்டன், வெல் எக்ஸிக்யூட்டட். அதாவது இவர் வரல சுஜித் வரல ஹீஸ் ஷாட் இட் வெரி பியூட்டிஃபுல்லி. ஸோ எனக்கு ஸ்கோர் பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லைக் சில படம் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாக ரசித்து பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு படம் இது. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுடைய முந்தைய படம் கூட வந்து இயல்பை மீறாத பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லா ஆர்டிஸ்டும். இந்த படமும் அதே மாதிரி தான் இருக்குமா? அந்த இயல்பை கொஞ்சம் கூட தாண்டாத மீறாத மாதிரியான கதாபாத்திரங்கள் இருக்குமா, இல்லை இது இன்னும் கொஞ்சம் கூட கமர்ஷியலாக கொஞ்சம் அதை விட அது மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? ஜஸ்ட் க்யூரியஸாக இருக்குது. ஓகே இல்லை, இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா மேம் ஆக்சுவலாக ஒரு ரைட்டரா, அதாவது அந்த இந்த ஸ்கிரிப்ட் எழுதின ஒரு ரைட்டரா அண்ட் தென் ஒரு டேரக்டரா, ஏன்னா 2 படத்துக்கும் ஸ்கிரிப்ட் வந்து நான் தான் எழுதினேன். ஸோ as a writer, if you ask me na, இந்த படத்துல characters that I have created வந்து it is more human. More human in the sense more close to reality மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் அதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜானர், அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அந்த ஒரு பேட்டர்னில் வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அன் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர், இட்ஸ் வெரி நான் சொன்ன மாதிரி ஒரு இன்டிமேட்டான ஒரு ட்ராமா பிட்வீன் ஒரு 5 to 6 people. நான் சொன்ன அந்த த்ரில்லர் சஸ்பென்ஸ் எல்லாமே அது ஸ்டோரி டெல்லிங்கான ஒரு கொஞ்சம் சம்டைம்ஸ் எக்ஸாஜரேஷன் தேவைப்படலாம். பட் அது எந்த அளவு என்ன மீட்டரில் இருக்கும் அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஜரேஷன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. லைக் ஆல் த படத்தில் நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸ் ஆகட்டும், ஆல்ஸ் அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெய்லி நமக்கும் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். லைக் அந்த கனெக்டிவிட்டி வந்து இருக்கும்னு நம்புறோம் வித் தி கேரக்டர்ஸ் அண்ட் தி ஆடியன்ஸ். ஆத்மிகா அந்த படத்தில் இருக்காங்களே, அவங்களுடைய கதாபாத்திரம் பற்றி சொல்லுங்க.
ஆத்மிகா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு நியூலி வெட் ஒரு இது மாதிரி கப்பல் மாதிரி வந்து தேவைப்பட்டாங்க. அண்ட் தென் வி நீடட் சம்படி, சரி நம்ம லாங்குவேஜ் நல்லா பேசக்கூடிய பயங்கர ரூட்டடாக ஒரு கேரக்டர் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் தான் அவங்க ஃபஸ்ட்டு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதில் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. ஒரு காலேஜ் பண்ண ரொம்ப ஒரு கேர்ஃப்ரீ ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஸோ அது அந்த கேரக்டருக்கு இதுக்கும் கனெக்ஷன் கிடையாது. பட் அதுலேருந்து ஒரு சின்ன குவாலிட்டி மட்டும் இதுக்கு சரி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி தான் ஆத்மிகா வந்து இந்த படத்துக்கு. இந்திரஜித் அவருடைய கதாபாத்திரம், அதே மாதிரி சுதீப் கிஷன் அவருடைய கதாபாத்திரம். இந்திரஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா மேம் எங்கள் டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் மலையாளத்தில் ஏஞ்சல்ஸ் அப்படின்ட்டு ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் சார் தான் ப்ரொட்டகனிஸ்ட் வந்து பண்ணியிருந்தார் இந்திரஜித் சார். ஸோ அந்த படம் பார்த்தானிலிருந்தே நான் வந்து அது டெக்னீஷியன்ஸுக்கு தெரியும். அது சுச்சித்தனான்னு ஸ்ரீஜித்தனா ஒரு எடிட்டர், அவங்க 2 பேர்கிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு இதுலையாச்சும் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ சாருக்கும் பயங்கர ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் பண்ணுறது வந்து நடிப்பு மாதிரியே தெரியாது ஆன் ஸ்க்ரீன். அதை நான் அந்த படத்திலே கவனித்தேன். பயங்கர கேஷுவலாக இருக்கும், அதாவது நடிக்கிறாரு அப்படின்னே வந்து தெரியாது. ஸோ இந்த கேரக்டர் எழுதி முடிச்சோடனே நான் கதையை வந்து நான் டெக்னீஷியன்ஸ் கிட்ட சொல்கிறப்போ இந்த கேரக்டருக்கு ஆக்சுவலாக நான் இவரை மைண்டில் வச்சு தான் சொன்னது. அதாவது கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த நரேஷனெல்லாம் முடிச்சு சரி கேஸ்டிங் யார் யார் போகலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண டைமில் நான் வந்து ஆக்சுவலாக சொன்னேன், ஆனால் இந்த கேரக்டர் வந்து ஷேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுற, பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அப்படி வந்தது தான் சார். அண்ட் சந்தீப் பிரதர் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டைமில் தான் மாநகரம் படம் வந்து வந்துச்சு நாங்கள் முடிச்ச டைமில். ஒன்ஸ் அகேன் அந்த கேரக்டருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நரகாசுரனுக்கு அதுக்கும். பட் ஸ்டில் அந்த கேரக்டர் அவர் கேரி பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் அந்த ஒரு எஃபர்ட்லெஸ் ஆக்டிங் இந்த ஃபிலிம். ஸோ அதுக்கு ஏதாவது அவர் அப்ரோச் பண்ணி ஆல்சோ ரியலி லைக் த ஸ்கிரிப்ட். அண்ட் அவரோட கோஆப்ரேஷனும் பயங்கரமாக இருந்துச்சு இந்த சினிமா. ஏன்னா சரி நம்ம கேரக்டர் கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சரி நம்ம ஸ்டோரியை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லைக் ஆல் தி ஆர்டிஸ்ட் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? ஆஃப்கோர்ஸ் இது ஒரு த்ரில்லர் ஜானர்ங்கிறதுனால ஒரு அந்த திடுக்கிடும் நிமிடங்கள் தருணங்கள் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி இந்த படம் என்ன கொண்டு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? டு வைண்ட் அப். அதையும் தாண்டி வந்து ஐ திங்க் கதைக்களம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறப்போ அந்த த தீம் அண்ட் தென் த ஸ்டோரி ஆஃப் த ஃபில்ம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கிரவுண்டடாக வந்து இருக்கும். லைக் எதுவுமே ரொம்ப ஓவர் தி டாப் இல்லாமல் அந்த எமோஷன்ஸ் ஆகட்டும் இதெல்லாமே வந்து இட்ஸ் வெரி ரியல். ஸோ என்னை கேட்டிங்கன்னா வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் ஒரு இன்டென்ஸ் ட்ராமா. மோர் தேன் அந்த ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் ஒரு எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபில்மே தவிர இது வந்து இட்ஸ் அ வெரி இன்டென்ஸ் ட்ராமாவாக தான் இதை நான் பார்க்குறேன் இந்த படத்தை. தேங்க்யூ ஸோ மச் சார். வெற்றிங்கிறதே எப்போவுமே வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதுலேயும் வந்து இளையவர்கள், இளைய தலைமுறையினர் மீண்டும் மீண்டும் வெற்றி அடையும் போது அது ஒரு புதுவிதமான நம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் எல்லாருக்குமே கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரியான வெற்றி இந்த படம் அடையணும் அப்படின்னு முன்கூட்டிய வாழ்த்துக்களோடு விடைபெறும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஸோ மெனி திங்ஸ். தேங்க்யூ.